கட்டில் போட்டு தூங்கிறதுங்கிறது இப்போ வந்தது. கட்டில் போட்டு தூங்கிறதுங்கிறது இப்போ வந்தது. பழையசில் கட்டில் கிடையாது சாஸ்திரத்தில். அப்படி கட்டில் இருந்தாலும் அதை படுத்துண்டா அதுக்கப்புறம் படுக்கையை சுருட்டி மேலே வச்சுருவா. அது நம்மளே காலத்திலே நம்ம பார்த்துருக்கோம் அதை. ஏன்னா அந்த மரணம் அடைந்தவனுக்கு கர்மா பண்ணும் பொழுது பிராயச்சித்தங்கள் பண்ணும்போது அவன் கட்டிலில் படுத்துட்டு போனால் அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் இருக்குது. பாதி பேருக்கு அப்படி தான் நடக்கிறது. ஆற்றுலேயே இல்லை, ஹாஸ்பிட்டலில் தான் போகிறது. அந்த மாதிரி படுத்துன்னு தூங்கின இடத்துல பாய் போட்டு படுத்துன்னு இருந்தால் அந்த இடத்த பாயை சுருட்டி வச்சுட்டு காத்தால் எழுந்து உடனே வீடை துடைப்பா. ஏன்னா அது அந்த இடத்த மிதிக்காத படுத்துன்னு இருந்த இடம் மிதிக்காத அப்படின்னு. இப்போ சொல்ல முடிகிறதா யாருக்காவது அப்படின்னு கேட்டால், குழந்தைகள் நம்ம மாற்ற குழந்தைகளுக்கு ஒன்றுமே தெரியலையே இதெல்லாம் அப்படின்னு சொன்னால், இப்போ நாம் என்ன சொல்லணும்னா, கண்ணாடி முன்னாடி நின்றுண்டு என் குழந்தைகளுக்கு நான் சின்ன வயசில் இதெல்லாம் சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்லணும். கண்ணாடி முன்னாடி நின்றுன்னு சொல்லணும், குழந்தைகள் பேரில் சொல்லக்கூடாது. அப்போ சின்ன வயசுல சொல்லி கொடுத்தா தானே அந்த அபியாசம் வரும். குளிச்சுட்டு படுக்கையை தொடக்கூடாது, ராத்திரி படுத்துக்கிற வரைக்கும் படுக்கையை தொடக்கூடாது. ஏன்னா அது நேற்றைய ஆசந்தி தூக்கின்னு போவாலே, அதனால் படுக்கையை தொடக்கூடாது. இப்போ காலத்தால் குளிச்சுட்டு வைத்தியத்துக்கு நான் போனால் கூட எதிர்க்க குளிச்சுட்டு படுக்கையிலேருந்து துண்டெடுத்து கட்டின்னு வருவாள். அப்புறம் நம்ம புண்ணியாவதெல்லாம் சொல்லி புரோக்ஷா பண்ணுவோம். பாவம் ஏதோ வைத்தியம் பண்ணணும்னு பண்ணுறா. அவள் இது இருக்கிற காலத்தில் இப்படியா நடக்கிறதுன்னு நினச்சின்னு நாமளும் போயிட்டே இருக்க வேண்டியது தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் விட்டுறக்கூடாது, அதை சரிப்படுத்தி மேலே போகணும். சரி, இந்த மாதிரி தினம் தூங்கிவிட்டு மறுநாள் விழித்து கொண்டு பழையபடி நல்லது கெட்டதுகளில் விழுகிற மாதிரி இந்த சரீரம் போய் சிரம பரிகாரம் ஆனபின் இன்னொரு சரீரத்தில் விழித்து கொள்கிறோம். இந்த இன்னைக்கு இப்போ கண்ணை மூடி இதே சரீரத்திலேயே நாம் எழுந்துட்டோமானா அதுக்கு பேர் தூக்கம். இன்றைக்கி கண்ணை மூடிட்டு வேறு சரீரத்தில் எழுந்துட்டோமானா அது பேர் மரணம். இந்த தூக்கத்துக்கும் அந்த தூக்கத்துக்கும் அவ்வளோதான் வித்தியாசம். இந்த சரீரத்திலேயே தூங்கி இந்த சரீரத்திலேயே விழித்தோமானால் அதன் பெயர் தூக்கம். இந்த சரீரத்தில் தூங்கி வேறு சரீரத்தில் விழித்தால் மரணம், மறுஜன்மம். இன்னொரு சரீரத்தில் விழித்து கொள்கிறோம். இந்த அலைச்சல் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் கூடவே கூடாது. இந்த சரீரம் போனால் இன்னொரு முறை சரீரம் வரக்கூடாது. அப்படி செய்து கொள்ள வேண்டும். கட்டுப்பாடு, ஒழுங்கு, பரம கருணை, தபஸ், பூஜை, யஜ்ஞம், தானம் எல்லாம் அதற்குத்தான். இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாதா? ஒரு கட்டுப்பாடோடு இருக்க முடியாதா? இருக்க முடியும். நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு வச்சுன்றதுக்குள்ளே இருக்கணும். நமக்குன்னு நமக்கு தோன்றா மாதிரி கட்டுப்பாடு வச்சுக்கக்கூடாது. சாஸ்திரத்தில் என்ன கட்டுப்பாடு நமக்கு கொடுத்துருக்கோ அந்த கட்டுப்பாடில் நாம் இருக்கணும். ஒரு தேசத்தில் இருக்கோம், எனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு வச்சுன்னு இருக்கேன். நான் எங்காத்தில் இருக்கிறவாளை கொலை பண்ண மாட்டேன், பக்கத்தில் இருக்கிறவாளை தான் கொலை பண்ணுவேன். இது என்னுடைய கட்டுப்பாடுன்னு சொன்னால் விட்டுருவானா? இந்தியன் பீனல் கோட் விடுமா? நீ தேசத்தோடைய கட்டுப்பாடு என்னவோ அந்த கட்டுப்பாடில் நீ வாழறதுக்கு தான் இங்கே இந்த தேசத்தில் இருந்துட்டுருக்கேன். அந்த மாதிரி மனுஷனுக்கு ஒரு கட்டுப்பாடு, அதில் இன்னென்ன வர்ணத்துக்கு இன்னென்ன கட்டுப்பாடு, அந்த வர்ணத்தில் இந்தந்த ஆசிரமத்துக்கு இந்தந்த கட்டுப்பாடு, பிரம்மச்சரியத்துக்கு இந்த கட்டுப்பாடு, கிரகஸ்தனுக்கு, வானப்பிரஸ்தனுக்கு, சன்னியாசிக்கு, ஸ்திரீகளுக்கு இந்த கட்டுப்பாடு, புருஷாளுக்கு இந்த கட்டுப்பாடு அப்படின்னு சொன்னால் அந்த கட்டுப்பாட்டுக்குள் கட்டுப்பட்டு இருப்பது தான் வாழ்க்கை. அது பேர் அடிமை அல்ல. எல்லா ஸ்திரீகளெல்லாம் அடிமை பண்ணுறோன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் கலப்பி விட்டு எல்லா கல்ச்சரையும் கெடுத்து குடித்தவராகினார். ஸ்திரீகள் அடிமையே படுத்தலை. ஸ்திரீகளை எப்போதும் பத்திரமாக பார்த்துக்கணும்னு தான் சொல்லியிருக்கு நம்மளுடைய இதில். பிதா ரக்ஷதி கௌமாரே பர்த்தா ரக்ஷதி யௌவனே. ஸ்திரீகளை பத்திரமா அப்படி பார்த்துக்கணும். எப்படின்னா சின்ன வயசில் அப்பா அந்த குழந்தைய, பெண் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும். பர்த்தா ரக்ஷதி யௌவனே, பால்ய வயசில் யௌவனத்தில் புருஷன் பத்திரமா பார்த்துக்கணும். வயசாக எடுத்தன்னா புத்திரன் பத்திரமா பார்த்துக்கணும். அம்மாவை பொண்ணாக இருந்தால், மனைவியாக இருந்தால், இப்போ அம்மாவாயிட்டா, புத்திரன் பத்திரமா பார்த்துக்கணும். ந ஸ்திரீ சுவாதந்திரியம் அருகதி, சுதந்திரமாக அவளே செயல்பட்டு தன்னை வாழும்படியான நிலையை அவளுக்கு கொடுக்கக்கூடாது. அப்படின்னு சொன்னால் அவளை சுதந்திரமாக விடக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை.
இந்த ஸ்லோகத்தை நான் வேற ஒரு இடத்துல உபன்யாசம் பண்ணி இந்த ஸ்லோகத்தை வைரலாக போட்டு வேற ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் போட்டு நான் போனின உபன்யாசத்தில் ஸ்திரீதர்மம் 3000 பேர் பார்த்தா, ஆனால் அந்த உபன்யாசம் கட் பண்ணி போட்டதில் 1,50,000 பேர் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா தர்மம் எல்லாருக்கும் தெரிஞ்சது, சொல்லவே இல்லை. இப்போ யாருக்காவது தப்பாக தெரிஞ்சதா? எந்த ஸ்திரீகளை அடிமையை சொன்னோன்னா, ஸ்திரீகளை நம்ம சாஸ்திரம் வசத்தியாக வச்சிருக்கிற மாதிரி வேறு யாருமே வசதியாக இல்லை. நீ வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. உனக்கு தேவை எல்லாத்தையும் கொடுத்து உன்னை பத்திரமாக பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது. ஒரு பெரிய ராஜாங்க அதிகாரி இருக்கார், 4 பக்கம் 4 பேர் வந்து துப்பாக்கி வச்சு நிற்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனை அரெஸ்ட் பண்ணதா அர்த்தமா பாதுகாத்ததா ஆகும்? இப்போ இது அடிமைன்னு சொன்னால் அது அரெஸ்ட்டுன்னு சொல்லணும் இல்லையா? நம்மளுடைய தர்மம் ஸ்திரீகளை அப்படி பொக்கிஷமாக பார்த்துக்கிறோம். அது கட்டுப்பட்டு வாழ்ந்தா எல்லாரும், இப்பயும் வாழ்ந்துட்டுருக்கா. எல்லா ஸ்திரீகளும் அப்படி போகல. ஸ்திரீகள்லாம் கட்டுப்பட்டு எங்கள் ஆத்துக்காருக்கு இது தான் பிடிக்கும், எங்கள் ஆத்து கலாச்சாரம் இது தான், எங்கள் ஆத்து பரம்பரை வழக்கம் இது தான், நாம் இப்படித்தான் பண்ணணும். புருஷன் மாற்றி சொன்னால் கூட பேசாமல் இருங்க, உங்கள் அம்மா அப்படி தான் எனக்கு சொல்லியிருக்கான்னு சொல்கிற பொம்மநாடிகள் இன்றைக்கி இருக்கா. எந்த பொம்மநாடிகள்லாம் கெட்டு போயிடல. ஏதோ 1-2 கெட்டு போனதை வச்சுன்னு மொத்த ஸ்திரீகளையும் தப்பு சொல்லக்கூடாது. ஏதோ 4 பேர் பிராமணன் சந்தியாவந்தனம் பண்ணாத வச்சுன்னு எல்லா பிராமணனும் சந்தியாவந்தனம் பண்ணலேன்னு சொல்லக்கூடாது. ஒருத்தன் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருந்தாலும் எல்லாரும் சந்தியாவந்தனம் பண்ணுறான்னு தான் நாம் சொல்லணும். எல்லாருங்கிற பதம் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா ஒருத்தர் பண்ணினாலே அவனை பார்த்து பார்த்து எல்லோரும் பண்ணிவிடுவா ஒரு நாளில். அதனால் பண்ணலேன்னு சொல்லிட முடியாது. உபநயனம் ஆகும்பொழுது அபிவாதியை சொல்கிறான், பிரம்மோபதேசம் ஆன உடனே ஆபஸ்தம்ப சூத்திரா யஜுஷாக்கா அத்தியாயின்னா. ஏண்டா நீ என்ன யஜுர்வேதம் படிக்கிறேங்கிற, இப்போ தான் உபநயனமே ஆயிருக்கு, எப்படி யஜுர்வேதம் படிக்கிறேன்னு சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? இப்போ தான் உபநயனமே ஆச்சு, எப்படி யஜுர்வேதம் படிக்கிறேன்னு சொல்ல முடியும்? அன்றைக்கி அவையை சொல்லிக் கொடுக்குமா இல்லையா? வேதம் படித்ததுக்கப்புறமா யஜுஷாக்கா அத்தியாயின்னு சொன்னோம். அந்த உபநயனம் ஆன உடனே அத்தியனம் பண்ணுறதுக்கான தகுதியை அடையும் பொழுது அவன் அத்தியனம் செய்தவனாக ஆகிறான், செய்து கொண்டிருப்பவனாக ஆகிறான். அந்த மாதிரி ஒருத்தர் தர்மத்தோடு இருந்தாலும் தர்மம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த கலியுகத்தில் எல்லாம் கெட்டு போச்சு, இனிமேல் கலியுகம் இப்படித்தான் அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க எங்கேயும். கலியுகம் கெட்டே போல, கலியுகம் நன்னா இருக்குது, இன்றைக்கும் எல்லாமே நன்னா இருக்குது. யாருக்கு பலம் இருக்கோ அந்த பலம் பிரகாசமாக தெரிகிறது, எந்த பலம் குறைச்சலாக இருக்கோ அது பிரகாசமாக தெரியல. இன்னொரு விஷயம், யார் பிரகாசப்படுத்தணும்னு நினைக்கிறாளோ அவள் பிரகாசப்படுத்துகிறா, யார் பிரகாசப்படுத்திக்க வேண்டாம்னு நினைக்கிறாளோ அவள் பிரகாசப்படுத்திக்காமல் இருந்துட்டுருக்கா. பிரகாசப்படுத்தாததுனால தர்மமானது குறைஞ்சிடுத்துன்னும், பிரகாசப்படுத்துறதுனால அதர்மமானது ஜெயிச்சிருத்துன்னும் நினச்சிக்கிறது நம்மளுடைய முட்டாள்தனம். தர்மம் என்றைக்கும் குறையலை, நன்னா இருந்துருக்கு, நன்னா சௌக்கியமாக இருந்துருக்கு. மழை பெய்யறதா தர்மம் இருக்குது, மாடு கண்ணு போட்டதா தர்மம் இருக்குது, குழந்தைகளுக்கு விவாகமானவாளுக்கு குழந்தை பிறந்ததா தர்மம் இருக்குது. தர்மம் இல்லைன்னா இதெல்லாம் இல்லாமல் போகும். தர்மம் இருக்குது இன்னும். அதனால் தர்மம் என்றைக்கும் குறையலை, எல்லோரும் கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. அந்த கட்டுப்பாடு கொஞ்சம் சாஸ்திரத்தோடு சேர்ந்த கட்டுப்பாடாக இருக்கணும்னு பெரியவா சொல்கிறா. ஒழுக்கம் சாஸ்திரத்தோடு சேர்ந்ததான ஆச்சாரமாக இருக்கணும். பரம காருண்யம், எல்லார் பேர்லேயும் ஒரு கிருபையோட கருணையோடு நாம் நடந்துக்கணும். தபஸ், அன்னன்னைக்கு ஜபம் பண்ணுங்கோ, கொஞ்சமாவது ஈஸ்வர பக்தி பண்ணுங்கோ. பூஜை, நித்திய பூஜை, பஞ்சாயத்தன பூஜை ஆற்றுல ரொம்ப ஓஹோன்னு பண்ண வேண்டாம். ஒரு சின்ன தட்டில் இத்தனோண்டு 5 கல், அவ்வளோதானே. நம்ம ஆற்றுல 5 கல் தானே வச்சுருக்கோம். அந்த 5 கல்லை பூஜையை பண்ணிவிட்டு 5 நிமிஷம் பூஜையை பண்ணிவிட்டு 5 தேவதையை 5 கல் 5 நிமிஷம் பூஜையை பண்ணிவிட்டு எத்தனை சொல்கிறோம். எங்கள் தாத்தா முன்னோர் தாத்தாலேருந்து 10 தலைமுறையாக இந்த பூஜையை பண்ணின்னு வரா அப்படின்னு. அதை ஒரு சத்தியாக சொல்கிறோம் நம்ம மாத்தில். அந்த பஞ்சாயத்தன பூஜை அதை விட்றாதீங்க. பஞ்சாயத்தன பூஜையை விடக்கூடாது. பஞ்சாயத்தன பூஜை ரொம்ப முக்கியம். யஜ்ஞம், உபாசனாதிகள், யஜ்ஞம், தானம், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய தானங்களை பண்ணணும். தானம் பண்ணால் பாப்பம் போகும், தர்மம் பண்ணால் பாப்பங்கள் நம்மளை அண்டாமல் இருக்கும். தானத்துக்கும் தர்மத்துக்கும் வித்தியாசம் வேறு. எக்ஸ்பெக்டேஷனோட கொடுத்தா தானம், வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் தர்மம். சங்கல்பம் பண்ணி என்ன காமனைக்காக நான் இதை கொடுக்குறேன்னு சொன்னால் தானம். சங்கல்பம் பண்ணாமல் சிவார்ப்பணம்னு கொடுத்தா தர்மம். எதுக்கு அதிகமான பலன்னா உனக்காக நீ பண்ணிக்கிறது தானமாக இருக்கிறதுனால அதுக்கு பலன் குறைச்சல். ஈஸ்வர பிரீத்திக்காக நீ கொடுக்குற தர்மமாக இருக்கிறதுனாலே பலன் ஜாஸ்தி. அதனால் தர்மம் தான் ரொம்ப ஜாஸ்தி வசத்தியாக இருக்கும்.
ஆனால் தானம் பண்ணாமல் இருக்க முடியாது. தானம் மித்ரம் மரிஷ்யதா. செத்து போனவனுக்கு எது நண்பன் அப்படின்னு சொன்னால் தானம்தான். ஆதுரஸ்ய விஷன் மித்ரம். வியாதிக்காரனுக்கு யாரை பார்த்தா சந்தோஷம் வரும், யார் அனுகூலம்னா வயசானவனாக இது வியாதிஸ்தனாக இருக்கான். வியாதிஸ்தனுக்கு யாரை பார்த்தா சந்தோஷம் வரும்? அப்பாவை பார்த்தா சந்தோஷம் வருமா, அம்மாவை பார்த்தா சந்தோஷம் வருமா? எல்லாத்தையும் வந்தால் சந்தோஷம் வரும், பேசின்னு இருப்பான். டாக்டர் வரும்பொழுது சத்தனை ஒரு டாக்டர் வந்திருக்காருன்னு, டாக்டர் வயிறு இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது. இது வரைக்கும் அப்பா கேட்டிருப்பார், என்னடா பண்ணுறதுன்னு. பேசாமல் இரு, ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காத, பேசிகிட்டே இருக்காத, என்னால் முடியலன்னு. டாக்டர் வந்து பேசாதேன்னு சொன்னால் கூட டாக்டர் ஒரு நிமிஷம் கேட்டுட்டு போங்க, எனக்கு சத்து இங்கே வலிக்கிறாப்பே இருக்குது. ஆதுரஸ்ய விஷன் மித்ரம். அதே மாதிரி பாரியா, கிரகஸ்தனுக்கு பாரியா மித்ரம். ஆற்றுலேருந்து வெளியில் போயிட்டு ஆற்றுக்குள்ளே வந்தால் அவள் ஒரு சிரித்த முகத்தோடு இருந்தாலே இன்றைக்கி இருக்கிற புருஷனுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. முன்னாடி வேறு காஃபி கொடுத்தோமா, இது கொடுத்தோமா, அது கஞ்சி தூத்தம் கொடுத்தோமா அப்படிங்கிறதெல்லாம் வேறு. கை காலம் ஜலம் எடுத்து கொடுத்தா, துண்டு எடுத்து கொடுத்தாலாம் சினிமாவில் பார்க்குறோம், அதெல்லாம் வேண்டாம். இன்றைக்கி எப்படி இருக்குன்னா பெரிய விஷயம், உள்ளுக்குள்ளே வரும்போது சிரித்த முகமாக இருந்தால் போகிறோம், வேண்டாம் அட்லீஸ்ட் கேள்வி கேட்காம இருந்தால் கூட போகிறோம். அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி நம்மளுடைய ஃபேமிலி இன்றைக்கி போயின்னு. பாரியா மித்ரம். யார்? பர்த்தாவுக்கு பாரியா மித்திரமாக இருக்காள். வெளியில் பிரயாணம் பண்ணுறவனுக்கு எது மித்திரம்னா அவனுடைய வித்தியை மித்திரமாக இருக்கு. கட்டி கொடுத்த சாப்பாடும் சொல்லி கொடுத்த சொல்லும் எவ்வளோ தூரத்துக்கு போகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவனுக்குன்னு அவன் சம்பாதிச்சுன்றதான ஞானமானது அவனுக்கு எந்த ஊருக்கு போனாலும் அவனுக்கு பிரயோஜனமாக இருக்குது. அந்த மாதிரி செத்து போனவனுக்கு எதிராக மித்திரம்னா எது பிரயோஜனம்னு சொன்னால் தானம். அதனால தான் கர்மா பண்ணும்பொழுது நிறைய தானங்களை பண்ணுங்கன்னு சொல்கிறோம். எப்படியானும் கர்மாவில் நிறைய தானத்தை பண்ணி கர்மாவை பண்ணுங்கோ. அந்த வாத்தியார் வாங்கிட்டு போயிட்டார், இந்த சாஸ்திரிகள் வாங்கிட்டு போயிட்டார், அவன் எவனோ வந்தான், வந்தான், அவன் பார்த்தா தெரியவே இல்லை, ஏதோ பூனால் போட்டுன்னு வந்திருக்கான். அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. எவனோ ஒருத்த அன்னைக்கு நிலைமையில் நம்ம கையிலேருந்து தட்சணையை வாங்கிக்கிறேன்னு வந்தானே, அடாடா மகாபுருஷன், அவன்தான் பெரிய பகவான் சுவாமி. ஏன் அப்படின்னா எவன்ட்டியா ஒருத்தண்டு இங்கே கொடுத்தா தான் அவனுக்கு அங்கே பலன் வரும். யார்கிட்ட கொடுக்குறது? ஒருத்தருமே வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, எங்கே போய் கொடுக்குறது? இப்போ கோதானம் பண்ணினா வசத்தின்னு இருக்குது. சாஸ்திரத்தில் கோதானத்துக்கு ரொம்ப வசதியாக சொல்லியிருக்கு. நீங்கள் கோதானம் கொடுக்குறேன்னு சொன்னால் அதை வாங்கிக்கிறதுக்கு இன்றைக்கி யாரும் தயாராக இல்லை. பசுமாட்டை எங்கே வச்சுக்கிறதுன்னு தெரியல, அதை சம்ரக்ஷணம் பண்ணுறது பெரிய பாடாக இருக்குது. கொடுக்குறவனுக்கு பல ஆயிரம் ரூபாய்கள் ஆனால் கூட வாங்கிக்கிறவனுக்கு அதை வாங்கிக்கிறதுக்கு முடியல. இப்போ ஒரு தானம் வாங்கிக்கவே முடியாதுங்கிற நிலைமையில் போயிடுத்து இன்றைக்கி கோதானமானது. பூதானம் வாங்கிக்க சித்தமாக இருக்கா, கொடுக்க முடியாமல் இருக்குது. வேலை கண்ணாமனா நீர் எடுத்து ஒன்று கொடுக்க முடியல, ஒன்று வாங்கிக்க முடியல. இப்போ வாங்கிக்க முடியலன்னு சொன்ன உடனே நமக்கு கோதானம் பண்ணினாதான் வைத்தரணிங்கிற நதியில் இந்த ஜீவன் சந்தோஷமாக போகும். ஏன்னா அது ஒரு கருப்பாக இருக்கும், அந்த ஜலம் ஒரே ரத்தமாக ஓடும், துர்க்கந்தமாக இருக்கும், எலும்புகள்லாம் நிறையா இருக்கும், மகா கோரமான மிருகங்கள் இருக்கும். ஒரு மாத காலம் அந்த ஜீவன் அதை கடந்து போனவே வைத்தரணி கோதானம் பண்ணிட்டான்னா 12ஆம் நாள் அன்றைக்கி வைத்தரணி கோதானம் பண்ணிட்டான்னா அந்த ஜீவனை அந்த பசுமாடானது புச்சத்தில் பிடிச்சி அந்த பக்கம் கொண்டு போய் விடுன்னு கருட புராணம் சொல்லியிருக்கேன். அப்பா யார்ட்டியா கோதானம் வாங்கிக்க, யாராக கொஞ்சம் கோதானம் வாங்கிக்கோங்கன்னு சொன்னால் வாங்கிக்கிறதுக்கு இன்றைக்கி மனுஷா இல்லை. தானம் பண்ணுறது ரொம்ப சுலபம்னு நினைக்கிறேன். தானம் பண்ண முடியாததான ஒரு கால வியவஸ்தை இப்போ வந்துடுத்து. இப்போ நீங்கள் நினைக்கிற தானம் பண்ண முடியும், எதை சொல்லியிருக்கோ அந்த தானம் உங்களால் பண்ண முடியறதில்ல, போயிடுது இல்லையா? ஆனால் தானத்தை என்னென்னா பண்ணணும்னு சொல்கிறேன். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள். இவற்றில் தானம் எல்லாம் அதற்குத்தான். குழந்தையாக இருக்கிற காலத்திலிருந்தே இவற்றில் எல்லாம் பழக்க வேண்டும். அப்படி பழக்கினால்தான் கோடானு கோடி ஜனங்களை இந்த மாதிரி படிப்படியாக உயர்த்துவதற்கு முயன்றால்தான் எங்கேயாகிலும் ஒரு யோகி ஒரு ஞானியாவது பூர்ணமாக உண்டாவார்கள். கோடான கோடி பேரை தள்ளி விட்டுட்டே இருந்தால் தான் ஒருத்தர் மேலே வருவாங்கிற. அப்படி ஒருத்தர் உண்டாவது தான் இத்தனை மனுஷ சிருஷ்டிக்கும் பலன்.
பகவானே அவ்வளோதான் எதிர்பார்க்குறேன், ரொம்ப ஜாஸ்தி எதிர்பார்க்கல போல்ருக்கு. ஒருவனுக்கு வியாதி வந்தால், இப்போ அடுத்தது, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஒரு சப்ஜெக்ட் யோகி அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது இப்போ துக்க பரிகாரம்.